எடப்பாடி என்ற கவுண்டர் இனத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுத்த அந்த கவுண்டர் தொழில் அதிபர்கள் செங்கோட்டையன் என்ற கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த சீனியரான எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே முதல்வர்களாக உருவாக்கிய அவருக்கு ஏன் கொடுக்க முன் வரல? அவர் மேல் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஹீஸ் இன்கேபபிள். செங்கோட்டையனை போல இன்னும் ஒரு 4-5 பேரை மாஜிக்களை தாவேக்கா கொண்டு வந்து உள்ள சேர்த்துருச்சுன்னா அது போதும். தாவேக்கா அழிஞ்சில பூரா விட்டுட்டு புதுசா வந்தவனுக்கு போய் நீ வந்து சீட்டை கொடுத்தேன்னா அவங்க உள்ள இருக்கிறவன் இத்தனை வருஷம் வேலை செஞ்சவன்லாம் இடிச்சு வாங்கிங்களா? அவனை கேனப்பாயலா? அவனா தற்குறியா? இது 3 பேரை பத்தி நம்ம பேசணும். ஒருத்தரை பற்றி பேசவே இல்லை. நீங்களும் அதை பற்றி கேட்கல. பெரும்பாலான ஊடகங்கள் இதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி, நான் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் இல்லைங்க, அதனுடைய ஆதரவாளரும் இல்லை. ஆனால் இந்த பொது வெளியில் பேசும்போது விவாதிக்கும் போது நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஏன் ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே மாட்டேன்றீங்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்று ஒன்றும் இல்லாமல் இருந்து 0ல் இருந்து இன்றைக்கு 8% வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கட்சி. அது தாண்டி வந்திருக்கக்கூடிய கட்சி. உலக வரலாற்றில் நான் மிகைப்படுத்தி சொல்கிறது மாதிரி இருக்குங்க. எந்த கட்சியும் 0.5லிருந்து 1%க்கு கீழே ஓட்டு வாங்கி படிப்படியாக தொடர்ந்து தனிச்சு நின்று போராடி இந்த அளவிற்கு வந்திருக்கிற கட்சி எங்கேயுமே இல்லை. எந்த உதாரணமுமே இல்லை. அதுக்கு முதல் உதாரணம் இதுதான், நாம் தமிழர் தான். இந்த கட்சியை நீங்க கணக்குல எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. இல்ல, நம்ம ஒரே கட்சி சார்ந்து பேசினதுனாலதான் நாம் தமிழர் வந்து விட்டுட்டோம். இல்ல, நாம் தமிழரையும் பேசணும். ஏன்னா நாம் தமிழர் மீது இந்த தமிழ் பற்று உள்ள ஒரு கூட்டம், அது வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி பெரிய அளவில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. அது மிக தீவிரமாக இருக்குது, மிக காட்டமாக இருக்குது, மிக காரமாக இருக்குது, மிக ஆற்றலோடு இருக்குது, மிக வீரியம் உள்ளதாகவும் இருக்குது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். இப்போ அவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா ஜெயிக்க மாட்டாங்க தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு அந்த இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் இப்போ நாம் தமிழர் நின்னா ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாக்கு தேர்தல் முடிவில் வேறுபாட்டை ஏற்படுத்துமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். யார் ஜெயிக்க போகிறா? நீங்கள் சொன்னீங்களே அந்த 3 பெரிய கட்சியின் பெரிய சோக்கால்டு பெரிய கட்சி, அந்த 3 கட்சிகளில் எந்த கட்சி ஜெயிக்க, எந்த அணி ஜெயிக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய சக்தி நாம் தமிழர். சரி, இப்போ நீங்கள் செங்கோட்டையை பயங்கரமாக வாரின்னு வாரிட்டீங்க. நான் மாறலைங்க. அது நான் ஃபேக்ட்ஸை சொன்னேன், கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். இப்போ உதாரணமாக இதவே எடுத்துக்கிங்களேன். நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டோம். அவருடைய அந்த ஜெயலலிதா பதவியிலிருந்து நீக்கினதுக்கான காரணம் முதல்ல வந்து ஊழல் குற்றச்சாட்டு, அந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து ஓராண்டு அமைச்சராக இருக்கிறாரு. அமைச்சராக இருந்து ஊழல் குற்றம் இல்லை. இப்போ வந்தது பிரச்சனை, 2வது வந்த பிரச்சனை. இப்போ வந்த பிரச்சனை வந்து ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அந்த ட்ரஸ்ட்டு, ஃபெய்த்ஃபுல்னஸ், இதில் ஏற்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையினால தான் ஜெயலலிதா அம்மா அதுக்கு காரணங்கள்லாம் பெருசாக விவாதிக்கல. அரசியல் புரசலாக தான் மக்கள் பேசிக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்ட்டு. இன்றைக்கு வரைக்குமே அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அது யாரும் விவாதிக்கிறது இல்லை. ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் போதுமே இதை விவாதத்திற்குரிய இதை ஒரு பப்ளிசிட்டிக்கு உள்ள ஒரு விஷயமா ஆக்கணும்னு அவங்க நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதாவது ஒரு நட்புலையோ இல்லை ஒரு தாம்பத்திய உறவுலையோ கணவன் மனைவி உறவுலையோ ஒரு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது எந்த அளவிற்கு வலியை ஏற்படுத்தும், அதெல்லாம் வரக்கூடிய அந்த கஷ்டம் என்ன, உளவியல் நெருக்கடி என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சவங்க. ஏன்னா அந்த விதத்தில் நான் ஜெயலலிதா மேலே ரொம்ப இப்போ ஒரு பெண்ணாக அவர் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் ஒரு அரசியலுக்கு வந்த பிற்பாடு அவருக்கு நேர்ந்த அந்த அவமானங்கள்,
த ஹர்ட், அது வூண்ட்ஸு, இது எல்லாமே ரொம்ப அந்த ஜெயலலிதாவுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்கிற விதமே வேறையாக இருக்கும். அப்படிப்பட்ட இருந்ததுனால தான் அவங்களுமே ரொம்ப மெக்னானிமஸாக ஒரு பெரிய மனசு பண்ணி செங்கோட்டையனுக்கு வார்னிங் கொடுத்து மன்னிச்சு விட்டுறாங்க. அதனாலேயே என்ன ஆகுதுன்னா அவருடைய மனைவி, செங்கோட்டையனுடைய மனைவி, அவங்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றணும். அடுத்து இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, பெண்ணோ இல்லை யாரோ அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் பொது வெளியில விவாதத்திற்குள்ள கொண்டு வராம அவங்களுடைய தன்மானத்தையும் காக்கணும். இந்த அவங்களுடைய ரைட் டு பி ஹர் செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த உரிமையை அதையும் மதிச்சு அதற்கேற்றபடி ஒரு சுமூகமான, அதே சமயத்தில் ரொம்ப ஃபர்மான ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை ஜெயலலிதா எடுத்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை நம்ம ரொம்ப பாராட்டணும்னா தோணும் இந்த விஷயத்தில். இந்த பக்கம் வரும்போது அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கத்தில் குறை சொல்லக்கூடிய விதத்தில் அதனால் தண்டிக்கணும்னா சட்டப்படியான தண்டனை இல்லை, ஒரு கட்சி தலைவரால் தண்டிக்கப்பட்ட ஒரு ஆளுமை தான் இவர், நீங்கள் சொல்லக்கூடிய ஆளுமை. சொல்லுங்க. இப்போ அந்த அவருக்கு வந்துட்டு முதல்வர் வாய்ப்பெல்லாம் வந்துச்சே, முதல்வர் இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டியதுல அவர் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நீங்க வந்து எம்ஜிஆர் இருக்க இடத்துல அவர் இருப்பாரு, ஜெயலலிதா இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்க வேண்டியவரெல்லாம் சொல்லுவீங்க போல தெரியுது. ஆனா அவர் பேசுற தோரணையுமே அப்படிதான் இருக்கு. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இவர் வந்தாராம் எம்ஜிஆர் ஜெயிச்சாராம், இவர் வந்தாராம் ஜெயலலிதா ஜெயிச்சாங்களாம், இவர் வந்தாராம் ஆனால் எடப்பாடிக்கு மட்டும் புட்டுட்டு போயிடுச்சு. ஏன் போச்சுன்னு தெரியல. இந்த 2 தடவை முதல்வராக வந்து இருக்குது இல்லைங்க, அவர் ஏன் முதல்வர் பதவி ஏற்றுக்கல? அப்போ அந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட்டார், அல்லது அந்த வாய்ப்பை ஏன் அவர் தவிர்த்தார்? அது தலைமை வைத்த டிமாண்டை வந்து ஒரு பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ பாருங்க, அதாவது தலைமை, அப்போ யார் தலைமை? சரியா, அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ என்னன்னா, அவர் அந்த ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த வாய்ப்பை அவர் நழுவ விட்டுருக்கார். அவர் அந்த வாய்ப்பை ஒதுக்கிட்டார். அவர் டெலிபரேட்டாகவே அவர் ஒதுக்கிட்டார்னு வச்சுக்கிறோம். அவர் ஒதுக்குனதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று அந்த சூழ்நிலையில் அந்த எம்எல்ஏஸை அமைதிப்படுத்துவதற்கு தேவையான பணம், அந்த பணம் இவர்கிட்ட இல்லை, அது காரணமாக இருக்கலாம். அல்லது இவர்கிட்ட பணம் இருந்துச்சு, அந்த பணத்தை இவர் எடுத்து செலவழிக்க விரும்பலை. ஏன்னா இது அடுத்து வரப்போகிற இந்த ஆட்சி மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை, இது எத்தனை நாள் தாங்கும் அப்படின்றது தெரியல. இப்போ அவர் பணம் வந்து செலவழிக்க விரும்பலை, ஏன்னா ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த ஆட்சி மேலே நம்பிக்கையே இல்லாத ஆள் அப்புறம் எப்படி எனக்கு முதல்ல பதவி வந்துச்சு நான் விட்டுட்டேன்னு நீ சொல்கிற? உனக்கே நம்பிக்கையே இல்லையேங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ எடுத்துகிட்டு போய் இல்லையா? ஆனால் எடப்பாடிக்கு அந்த துணிச்சல் இருந்துச்சு இல்லையா? துணிச்சல் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பணத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த மனசு இருந்துச்சு, பெரிய மனசு இருந்துச்சு, தாராள குணம் இருந்துச்சு. எல்லாருக்கும் வாரி கொடுத்தாப்புல அவர் சொந்த காசை கொடுத்தாரா, இல்லை அவரை நம்பி அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் அந்த பணத்தை கொடுத்தாங்களா? அப்படியும் இருக்கு. நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டாக வந்து ஏன்னா நம்மால் முதல்வராக வரணும் அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க. இப்போ எடப்பாடி என்ற கவுண்டர் இனத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுத்த அந்த கவுண்டர் தொழில் அதிபர்கள் செங்கோட்டையன் என்ற கவுண்டர் இனத்தை சேர்ந்த சீனியரான எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே முதல்வர்களாக உருவாக்கிய அவருக்கு ஏன் கொடுக்க முன் வரல? அவர் மேல் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஹி இஸ் இன்கேபபிள். அவருக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து காசை கொடுத்துருப்பாங்க. இவர் சொந்த காசை செலவழிக்கணும் கூட அவசியம் இல்லை. அல்லது அவருக்கு அந்த மாதிரியான தொழில் அதிபர்கள் கூட எந்த பழக்கமுமே இல்லை. அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள பணத்தை கொடுக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த திறமை இல்லை. அப்படி திறமை இல்லாத ஆள், தகுதி இல்லாத ஆள், நம்பிக்கை இல்லாத ஆள் இவர் போய் எப்படிங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, 2 வாய்ப்பு வந்துச்சு, 5 வாய்ப்பு வந்துச்சு, நான் தான் விட்டேன் அப்படின்றாரு. ஒன்றும் விட்டலையா, உன்னால் முடியலை. அதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியால் முடிஞ்சு சாதிச்சு காட்டியிருக்கிறாரு.
சரிப்பா, இப்போ இந்த ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது, அந்த கட்சியில இருந்து மூத்த தலைவர்கள், பழைய தலைவர்கள், இளைய தலைவர்கள்லாம் போறாங்களா? இது வந்து வரக்கூடிய தேர்தல்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எல்லா கட்சிக்குமே மாறுறாங்க. இந்த கட்சி மாறுறவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கணக்கிலேயே எடுத்துக்கக்கூடாதுங்க. அவங்க வந்து சோரம் போனவர்களை பற்றி நம்ம பெருசாக பேசக்கூடாது. அடுத்து சரக்கு இல்லாதவர்கள், அடுத்து சொந்த கட்சியில் அவருக்கு வந்து ஒரு இடம் இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது, அவரால் அந்த கட்சிக்கு ஒரு 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 நம்பிக்கை இருக்குது, ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற அந்த சாத்தியங்கள் இருந்துச்சுன்னா கட்சியை விட்டு ஏன் முதல்ல அனுப்ப போகிறாங்க? இல்லை கட்சியிலேருந்து அவர் ஏன் வெளியில் வர போகிறாரு? இப்போ கட்சியை விட்டுட்டு ஒருத்தர் வெளியில் வர்றாரு அப்படின்னா ஒன்று என்னென்னா அவருக்கு அங்கே சீட்டு கிடைக்காம இருக்கணும், எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, ஏதோ ஒன்று கிடைக்காம இருக்கணும். அப்படிப்பட்ட ஆள் தான் டிஸ்கிரன்டில்டாக வெளியில் வர்றான். அப்படி வர்றவனை கொண்டு போய் நீங்கள் இங்கே அகாமடேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகும்? அடுத்து உங்களுடைய கட்சியில் ஏற்கனவே அந்த தொகுதிக்காக நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய 3-4 பேர் ஒவ்வொரு தொகுதியில் இருக்காங்க. இப்போ அவங்கள பூரா விட்டுட்டு புதுசாக வந்தவனுக்கு போய் நீ வந்து சீட்டை கொடுத்தேன்னா அவங்க உள்ளே இருக்கிறவன் இத்தனை வருஷம் வேலை செஞ்சவன்லாம் இடிச்சு வாங்கிங்களா? அவனை கேனப்பயலா? அவனா தற்குறியா? இல்லை, இந்த கேள்வி வருதா வரலையா? கோபம், ரொம்ப கோபம் இருக்க தான் செய்யுங்க. அதனால் உள்கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், பெரிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அளவாக லிமிட்டடாக எடுத்துக்குவாங்க. அப்படி எடுக்கிறதுல என்னென்னா வேறு கால்குலேஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு சீட்டை கொடுக்கறதுனால கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள ஆன்டகனைஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்களா, அதையும் தாண்டி அந்த கட்சிக்கு வேறு பல அனுகூலங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களை மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. இந்த தாவிகா செஞ்சது மாதிரி இந்த செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை சேர்க்க மாட்டாங்க. செங்கோட்டையனை பிஜேபியே சேர்க்க மாட்டேன்ருச்சு, திமுக சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுச்சுன்றாங்க, சேர்க்கலன்றாங்க, அது ஒரு பக்கம் போகுது. அப்படி தாவிகாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன செங்கோட்டையனை போல இன்னும் ஒரு 4-5 பேரை மாஜிக்களை தாவேக்கா கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருச்சுன்னா அது போதும் தாவேக்கா அழிஞ்சு போகிறதுக்கு. இப்போ செங்கோட்டையனை வந்து யாருமே சேர்த்துக்கல. நீங்கள் இப்போ தேவர் ஜெயந்தி அப்போ வந்து டிடிவி, ஓபிஎஸ் எல்லாருமே இது பண்ணாங்க, அவங்களோட இணைய போகிறாங்க. ஆமாங்க, இப்போ ஓபிஎஸ் யார் கூட இணைய போகிறாங்க? அவரையுமே விரட்டி தானே விட்டுருக்காங்க. அவருமே நடுத்தரவில் அனாதையாக இருக்கிறாரு, அரசியல் அனாதையாக இருக்கிறாரு. இவர் பாவம் டிடிவி தினகரன் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்படி ப்ரெஸ் மீட்டெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த காலங்கள் உண்டு. இப்போ அவர் ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் மாட்டினவர், அவரே பாவம் ரெட்டை இலைக்கு எதிராக இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அங்கே ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு அவர் ஒரு கட்சி நடத்துகிறார். 1% 2% அளவில் வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ இவர் யார் கூட போய் சேர போகிறாரு அப்படின்ட்டு பாவம் இவர் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே பிஜேபிக்காரங்க அங்கே பிரச்சனை இருக்குது, அதிமுகவுக்குள்ள அந்த அணியில் சேரணும் அப்படின்னா அங்கே பிரச்சனை இருக்குது. அதனால் இவங்க கூட ஏற்கனவே திக்கு தெரியாத காட்டுல நின்று தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஆட்களை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க கூட ஆமாமா, அதுல கூட போய் இவரும் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இவரும் தெரிஞ்சாருன்னா அப்ப புத்திசாலித்தனமா தானே முடிவெடுத்து தாவேக்காக்கு போயிருக்கிறாரு. ஆமாம், அதை நம்ம மறுக்கலையே. செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய பூஸ்ட்டுங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ரிசசிட்டேட் பண்ணி புத்துயிர் கொடுத்தது மாதிரிங்க அவருக்கு அரசியல் ரீதியாக.